அதே போல இன்னொரு திருக்குறளை சொல்றார், மனநலத்தின் ஆகும் மறுமை மற்ற அகுது இன நலத்து நேமா புடைத்து. இதே போலதான் சொல்றார். மனநலத்தின் ஆகும் மறுமை, மனநலம் நல்லதாக இருந்தால் அவருக்கு மறுமை பலன்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும். அகுதும் இனநலம் நல்லதாக இருந்தால் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு மாற்று கருத்து இல்லை என்று அதை சொல்கிறார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். இன்று சனிக்கிழமை 13ஆம் தேதி ஆடி மாதம் 2024ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் UK நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பா நேரம் 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஆனாலும் சில தற்சமயம் நேர வித்தியாசம் இருக்கிறது. இரவுல கொஞ்சம் பிந்தித்தான் நாங்கள் தொடங்குகிறோம் மற்ற நிகழ்ச்சி நடப்பதால். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். இத்தியான நிகழ்ச்சி PSSN தமிழ் யூரோப், PMC தமிழ் TV ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகிறது. அவர்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்ற மனதார வாழ்க்கை உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் சிவா மோகன் மாஸ்டர் தியானத்தை வழிநடத்துவார். 10 நிமிடங்கள் இசை தியானம் நடைபெறும். பின்பு பிரபஞ்ச நன்றி சதா மாஸ்டரால் கூறப்படும். இன்றைய சிறப்பு பேச்சாளர் அகிலன் ரத்னம் பிரான்சில் இருந்து பேச இருக்கும் தலைப்பு சிற்றினன் சீராமை. சிவாமோகன் மாஸ்டர் பேச்சாளரை அறிமுகம் செய்து வைத்தார். இப்பொழுது சிவாமோகன் மாஸ்டரை தியானத்தை வழிநடத்துமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம். நன்றி. நன்றி. நன்றி சதாமா. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாங்கள் தியானத்துக்கு செல்வோம். இளஞ்சூடான நீரை அருந்திக் கொண்டு நீங்கள் ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால்களை ஒன்றன் மேல் ஒன்றாக பின்னி வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி மெதுவாக தியானத்தில் ஈடுபடுங்கள். எண்ணங்கள் வரலாம். எண்ணங்கள் வந்தால் அவற்றை தவிர்த்துவிட்டு உங்கள் சிந்தனை மூச்சின் மேல் கவனமாய் இருத்தல் வேண்டும். உள்மூச்சு வெளிமூச்சு கவனத்தில் கொள்ளவும். மூச்சுதான் எமது குரு. உங்களுக்கு அறிவித்தல் வரும் வரையும் நீங்கள் 10 நிமிடங்கள் கண்களை திறவாது தியானத்தில் இருக்கவும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு அருமையான இசை வழங்கப்படும். நாம் அனைவரும் இணைந்து ஒரு கூட்டு தியானம் மேற்கொள்வோம். நன்றி. மன்னிக்கவும், சிறு அந்த வீடியோவில் தவறுதல். இப்பொழுது அனைவரும் உங்கள் சாதாரண நிலைக்கு திரும்பி வாருங்கள். இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. 5, 4, 3, 2, 1. இப்பொழுது உங்கள் கண்களை திறந்து கைகளை பார்த்துவிட்டு நீங்கள் அருமையான தியானம் செய்ததையிட்டு மகிழ்ச்சியாக கைகளை தட்டி மகிழ்வித்துக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடைய மாற்றது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSN, PMC ஆகிய அமைப்பினருக்கும் நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம் என்று அருமையாக சிவாமோகன் மாஸ்டர் தியானத்தை வழிநடத்தினர். பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் அருமையாக இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் மிக்க நன்றி. தற்செயலாக சிவாமோகனுக்கு தவறுதலாக இருக்கப்படியால் நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன் அகிலன் மாஸ்டரை.
அவர் எங்களுக்கு இந்த தளத்தில் புதியவர் அல்ல. அவர் பல தடவை எங்களுக்கு அருமையான பேச்சுக்களை தந்திருக்கிறார். நான் எனக்கு ஒரு பயோடேட்டாவும் ஒன்றும் தராதபடியே எனக்கு வேற ஒன்றும் சொல்ல தெரியாது. அதை மன்னிக்க வேண்டும். ஐலண்ட் மாஸ்டருக்கு புரிந்து கொள்வார் என்றுதான் நம்புகிறேன். நீங்கள் உங்களுடைய உரையை ஆரம்பிக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். என்னை பற்றி ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் தானே, அறிமுகம் தேவையில்லை. அதை பற்றி பரவாயில்ல, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சிவாமோன்னு சொல்லியிருந்தவா ஏதோ வச்சிருந்தவா இந்த கையை போட்டு. வணக்கம், கேக்குதா? நான் போன்ல வந்திருக்கிறேன். கேக்குது, சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். மன்னிக்கவும், அந்த மைக்ரோபோன் எனக்கு வேலை செய்யாம போயிட்டது. ஐலண்ட் சார் வணக்கம். உங்களுக்கும் நீங்க ஒரு சிறந்த பேச்சாளர். உண்மையாகவே எங்களுடைய தளத்திலே நீண்ட காலமாக நல்ல சிறப்பான பேச்சுக்களை தந்திருக்கிறீர்கள். ஆன்மீகம் உங்களுக்கு தனி அத்துப்படியாக இருக்கின்றது, சைவ சித்தாந்தம் எல்லா வகையிலையும். அதோடு திருக்குறளிலே நீங்கள் மிகவும் ஒரு வல்லவராக இருக்கின்றீர்கள். அந்த விஷயங்களையும் நீங்க இங்கே நிறைவாக தந்திருக்கிறீர்கள். அது தவிர அறிவியல் சம்பந்தமான விடயங்களையும் நீங்கள் சிறப்பான பேச்சுக்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். நாங்கள் சில சமயம் விழித்திருக்கிறோம், இது என்ன ஆண்டு காலம் இப்படி என்றெல்லாம் நிறைய விஷயங்களை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர்கள், நல்ல விஷயங்களை. இன்னும் உங்கள்ட்ட நிறைய ஆற்றல்கள் இருக்கின்றன, அந்த ஆற்றல்களை நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். குறிப்பிட்ட சில காலங்களாக நீங்கள் இதுல தோற்றம் அளிக்கவில்லை என்பதை கூறிக்கொண்டு, மிகவும் அன்பாகவும் எல்லோருடைய அன்பு வேண்டுதலாகவும் உங்களை வருக வருகவென வரவேற்று இந்த பேச்சை வழிநடத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சதாமாக்கு நன்றி, இடையில என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்ததற்கு நன்றி. வணக்கம் அனைவருக்கும். கொஞ்ச காலமாக என்னால் வர முடியல. அதுக்கு காரணம் என்னவென்றால், இந்த கொஞ்சம் வேலைப்பளு அதிகரித்து விட்ட காரணத்தினால இந்த தளத்துக்கு பங்கேற்க முடியவில்லை. இருந்தாலும் எனக்கு இங்கே வர வேண்டும், பங்கு பெற்ற வேண்டும், உங்களோடு சேர்ந்து இந்த தியானம் செய்ய வேண்டும், நல்ல உரைகளை கேட்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கு ஆர்வம் இருக்கிறது. நேரம் பிரச்சனையால் வர முடியல. நான் தொடர்ந்து அந்த ஆர்வம் இருக்கிறபடியால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வருவேன், அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் அது வாய்ப்பு கிடைத்தபடியால் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு உண்டு. ஏனென்றால் திருவள்ளுவருடைய திருக்குறளில் நிறைய விடயங்கள் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு சில விடயங்கள் என்னை கவர்ந்த விடயங்கள் இருந்தது. இந்த தலைப்பில் சிற்றினன் சேராமை என்ற இந்த தலைப்பில் அவர் திருவள்ளுவருடைய ஒரு அதிகாரம் சிற்றினன் சேராமை என்பது திருக்குறளில் ஒரு அதிகாரம், 46வது அதிகாரம். இந்த சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்தை பார்த்தபோது எனக்கு சில ஒரு விருப்பமான சில விடயங்கள் அதில் காணப்பட்டது. ஆகவே அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற நோக்கோடு இந்த தலைப்பை எடுத்திருந்தேன். எங்களுடைய ஒரு வழக்கம் இருக்கிறது, நாங்கள் எப்பவுமே எங்களுடைய கலாச்சாரத்தில், எங்களுடைய பண்பாட்டில் பெரியவர்களை மதித்து நடக்கின்ற பழக்கம் எங்களுக்கு இருக்கு. எப்பவும் நாங்கள் பெரியவர்களை மதித்து நடப்போம். இது எங்களுடைய வழமையாக சிறு வயதிலிருந்து எங்களுக்கு பழக்கப்படுத்தப்பட்ட விஷயம். ஏன் பெரியவர்களை மதித்து நடக்கிறோம் என்றால், அவர்களை மதித்து நடப்பதன் மூலமாக எங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அந்த காரணத்தினால் நாங்கள் அதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பெரியவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் முதியோர்கள் என்றும் சொல்லுவோம், மேலோர்கள் என்றும் சொல்லலாம். அல்லது அவர்கள் ஒரு வார்த்தை இருக்கிறது, விருத்தர் என்ற ஒரு வார்த்தையும் சொல்லப்படுகிறது. விருத்தர் என்று. இவர்களுடைய இயல்பு என்னவென்றால், அவர்கள் பலதரப்பட்ட நன்மைகளை உடையவர்கள்.
ஒன்று வயதால மூத்தவர்களாக இருப்பார்கள். அனுபவம் வயது இருப்பதால் அவர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும், வாழ்க்கை அனுபவம் இருக்கும். அந்த அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக அவர்கள் ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்களுடைய வயது அனுபவம் ஒன்று. இரண்டாவது, அறிவால சிறந்தவர்களாக இருப்பார்கள். கல்வி அறிவு, அனுபவ அறிவு சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதனால அவர்கள் போற்றப்படுகிறார்கள். அடுத்தது, அவர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய அனுபவம் அவர்களை ஒழுக்க சீலர்களாக ஆக்கியிருக்கும். ஆகவே ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள். அப்ப இவ்வாறான காரணங்களினால் நாங்கள் பெரியோர்களை போற்றுகிறோம். இதை இந்த இலக்கியங்களிலே சொல்லுவார்கள், கால விருத்தர், ஞான விருத்தர், சீல விருத்தர் என்று சொல்லுவார்கள். கால விருத்தர் என்றால் வயதால் மூத்தவர்கள், ஞான விருத்தர் என்றால் அறிவால் மூத்தவர்கள், அறிவு சிறந்தவர்கள், சீல விருத்தர் என்றால் ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள். ஆகவே வயது, அறிவு, ஒழுக்கம் இவற்றால் சிறந்தவர்களை நாங்கள் பெரியோர்கள் என்று அவர்களை மதித்து நடப்பது வழக்கம். அவ்வாறான கூட்டங்களோடு அவ்வாறான மக்களோடு சேர்ந்து இயங்குவது எங்களுக்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அறிகிறோம். இப்ப இதுக்கு எதிர்மாறாக இந்த இயல்புகள் இல்லாத வேற தரம் குறைந்த கீழ்த்தரமான இயல்பு உள்ளவர்களைத்தான் திருவள்ளுவர் சிற்றினம் என்று சொல்லுகிறார். சிறிய இயல்புடையவர்கள், அற்ப புத்தி உடையவர்கள் என்று எங்களுடைய பேச்சு வழக்கிலே சொல்லுவோம். அற்பமான புத்தி உள்ளவர்கள். இவர்கள் அநேகமாக பேராசை கொண்டவர்களாக, காமுகர்களாக, தூர்த்தர்களாக, இந்த வீண் பொழுதுபோக்குகின்றவர்களாக இருப்பார்கள். ஒரு பயனில்லாத பொழுதுபோக்குகின்றவர்களாக இருப்பார்கள். இப்படியான இயல்பு உள்ளவர்களைத்தான் சிறியோர்கள் அல்லது இவ்வாறானவர்கள் சேர்ந்த ஒரு கூட்டத்தை சிற்றினம் என்று சொல்லுவார். இதைத்தான் இங்கே திருவள்ளுவர் இந்த சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்திலே இவ்வாறான சிற்றினத்தவர்களுடன் சேரக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக எங்களுக்கு பல அறிவுரைகளை 10 அறிவுரைகள் சொல்லுகிறார். 10 என்ன, அவர் நிறைய விடயங்களை 10 அதிகாரத்தில் 10 குறளில் சொல்லுகிறார். என்னவென்றால், நல்ல இயல்பு இருக்கிறவர்கள், நல்ல குணம் இருக்கிறவர்கள், பெரியோர்களை மதித்து பெரியோர்களை விரும்புகின்றவர்கள் இவ்வாறான சிற்றறிவுள்ளவர்களை, சிறியோர்களை, சிற்றினத்தவர்களை விரும்ப மாட்டார்கள். பொதுவாக நல்லவர்கள் இந்த தீயவர்களை நாட மாட்டார்கள். அதை பொதுவாக சொல்லுவதாண்டால், அவர் அந்த திருவள்ளுவர் அதை சொல்லும்போது எப்படியானவர்கள் என்றால், அந்த தீயவர்கள், அந்த சிற்றினத்தவர்கள் எப்படியானவர்கள் என்றால், நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல்லென்போர். நல்ல விடயங்களை செய்தால் நன்மை கிடைக்கும் என்றும், தீய விடயங்களை செய்தால் தீமை கிடைக்கும் என்றும் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவ்வாறானவர்களால் இந்த சிற்றினத்தவர்கள். அதாவது இந்த பாவம் புண்ணியம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். எங்களுடைய வார்த்தையை சொல்வதென்றால், அந்த பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை, ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் என்று அந்த அப்படியான குணம் இருக்கிறவர்கள் தான் இந்த சிற்றினத்தவர்கள். அதற்கு பாவமும் இல்லை, புண்ணியம் இல்லை, நல்லது செய்தால் நன்மை கிடைக்கும் என்ற எண்ணமும் இல்லை, தீயது செய்தால் தீமைகள் தான் கிடைக்கும் என்ற எண்ணமும் இல்லை. அவ்வாறு கருத்து கொண்டவர்கள், சிந்திக்கிறவர்கள், அவ்வாறான இயல்பு கொண்டவர்களைத்தான் சிற்றினம் என்று சொல்லுகிறார். இவ்வாறான சிற்றினத்தவர்களை பெரியோர்கள் கண்டு அஞ்சி ஓடுவார்கள். இவர்களை கண்டாலே கிட்ட நிற்க மாட்டார்கள், ஓடிடுவார்கள். ஏனென்றால் இவர்களோட சேர்ந்தாலே தங்களுக்கு துன்பம் வந்துவிடும், இவர்களை பார்த்தாலே துன்பம் வந்துவிடும் என்று ஔவையார் சொல்லுவார். இந்த தீயாரை காண்பதும் தீதே, தீயார் சொற் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே என்று.
அதே போல இந்த தீயவர்களை கண்டாலே பயந்தோடுற மாதிரி ஓடிடுவார்கள். இவர்களோட சகவாசமே வேண்டாம், அவர்களோட கண்ணிலேயே படக்கூடாதுன்னு ஓடிடுவார்கள். இத இது பொதுவாக நாங்க பார்க்கிறோம். இதையே திருவள்ளுவர் சொல்லுறார். சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்துவிடும். சிற்றினம் அஞ்சும் பெருமை. இந்த பெரியோர்கள் சிற்றினத்தவர்களை கண்டு இந்த சிற்றினத்தவர்களை கண்டு அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள், பயந்தோடிடுவார்கள். ஆனால் இதே சிற்றியல்பு உடையவர்கள் அவர்களை தங்களோட ஆக்கள் இவர் நம்மாள் என்று சொல்லி அவர்களோட கையை கொடுத்து அவர்களோட சேர்த்து கொண்டாடுவார்கள். ஏன்? அவர்களுடைய இயல்பும் இந்த சிற்றினத்தவர்களுடைய இயல்பும் ஒன்றா இருக்கிறபடியால, ஒரே மாதிரி இருக்கிறபடியால இந்த சிற்றினத்தவர்களை கண்டோன்னா அவர் தங்களோட சுற்றத்தவர், தன்னுடைய உறவு, தன்னுடைய நண்பன் என்று அவர்களை சேர்த்து கொண்டாடுவார்களாம். ஆனால் பெரியோர்கள் இவர்களை கண்டா அஞ்சி ஓடிடுவார்கள். இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார். சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாய் சூழ்ந்து விடும் என்று திருவள்ளுவர் அந்த அதிகாரத்தில் 1வது குறளாக சொல்லுகிறார். இந்த ஏன் அவர்கள் பெரியோர்கள் எல்லாம் அஞ்சி ஓடுகிறார்கள் என்றால், இவர்கள்ட்ட தீய செயற்பாடுகள் இருக்கு, தீய எண்ணங்கள் இருக்கு. உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த தீய எண்ணங்கள் இருக்கிறதுனால அவர்களை செய்கின்றவர்களுக்கும் அந்த தீய எண்ணங்கள் தொத்திரும். ஏன்னா தீயவர்களோட சேர்ந்தால் அந்த தீய இயல்புகள் வந்துடும் என்ற பயத்தினால தான் அவர்களோடு தப்பி பயந்து ஓடுகிறார்கள். எதை போல என்றால், இந்த மழை நீர் எப்பவும் சுத்தமானது. மழை மேலிருந்து வரும்போது நல்ல சுத்தமான நீர் குடிக்கக்கூடிய ஒரு டிஸ்டில் வாட்டர் மாதிரி இருக்கும் அது இந்த தண்ணி. ஆனால் அது எந்த நிலத்தில் விழுகுதோ அதை பொறுத்து அதனுடைய தன்மை மாறிவிடும். கருப்பு நிலத்தில் விழுந்தால் கருப்பு நிறமாக தண்ணி இருக்கும். சிவப்பு நிலத்தில் விழுந்தால் சிவப்பு நிறமாக இருக்கும். உப்பு நிலத்தில் விழுந்தால் உப்பு தண்ணியாக மாறிடும். அதுபோல அந்த மழை நீர் எவ்வாறு அப்படி நிலத்தில் விழும்போது அதன் நிலத்தினுடைய இயல்பை பெறுகிறதோ அதே போல இந்த மனிதர்களும் யாரோட கூட்டி சேருகிறார்களோ, யாரோடு இணங்குகிறார்களோ அவர்களுடைய தன்மைகளை இவர்கள் தொத்திரும் என்று திருவள்ளுவரே சொல்லுகிறார். நாங்கள் பொதுவாக பார்க்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் திருவள்ளுவரே சொல்லுகிறார். என்னென்று சொல்லுகிறார்? நிலத்தியல்பான் நீர் திரிந்தற்று அற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பு ஆகும் அறிவு என்று திருவள்ளுவர் சொல்கிறார். நிலத்தியல்பான் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பு ஆகும் அறிவு என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த மனிதனுடைய மனம் சார்ந்ததன் வண்ணமானது. சார்ந்ததன் வண்ணம் என்றால் எதை சார்கிறதோ அதனுடைய இயல்பை பெற்றுவிடும். இது மனித இயல்பு. அதனால் எந்த கூட்டத்தோட யாரோட சேர்கிறார்களோ அவர்களோட தன்மை வந்துடும். இதை எங்களுடைய ஊரில் பேச்சு வழக்கில் சொல்லுவார்கள். இந்த சில அம்மாமார் சொல்லுவார்கள், என்ற பிள்ளை நல்ல பிள்ளை தான், ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்கிறாங்களோ அவங்களால தான் என்ற பிள்ளை கெட்டு போகிறது என்று எங்கள் ஊரில் எல்லாரும் சொல்லுவார்கள். என்ற பிள்ளை நல்ல பிள்ளை, ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸாலாம் இவன் கெட்டு போகிறது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, அவங்களால இவன் கெட்டு போயிருக்கிறான், அதால இவன் இப்படி கதைக்கிறான், இப்படி செய்கிறான். அப்போ இது ஏன் இப்படி சொல்லப்படுகிறது என்றால், யாரோட சேருகிறார்களோ அந்த இயல்பு வேறு கெடுத்துடும், யாரோட கூட்டி சேர்க்கிறார்களோ அந்த இயல்பு கெடுத்துடும். இதைத்தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்கிறார். நிலத்தியல்பா நீர் திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பு ஆகும் அறிவு என்று. அடுத்தது என்னவென்றால், ஒருவர் நல்லவராயிருக்கிறதும் கெட்டவராயிருக்கிறதும் அவருடைய மனத்தை பொறுத்ததுதான். நல்ல மனம் உடைக்கிறவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், தீய மனம் இருக்கிறவர்கள் தீயவர்களாக இருப்பார்கள். அப்போ இவர்கள் நல்ல மனம் இருக்கிற நல்லவர்கள் அது எப்படி தீயவனோட சேர்ந்தோன்னா அந்த குணம் வந்துடும் என்று எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலும்? அதை எப்படி சொல்ல இயலும்? அவன் தான் இயல்பில் நல்லவனா இருக்கிறான், நல்ல குணம் நல்ல அறிவு எல்லாம் இருக்குது.
அவன் ஒரு ஏதோ ஃப்ரெண்ட்ஸு பிள்ளையான ஃப்ரெண்டு பிள்ளையான ஒருத்தர் பிள்ளையான கூட்டத்தோடு சேர்ந்துட்டால் அவன் அதை பின்பற்ற வேணும், அவர்களை பின்பற்ற வேணும், அவர்கள் சொல்றதை கேட்கணும், இல்லை அவர்கள் வழியில போவான்னு எப்படி சொல்றது? ஏன் அவனுக்கு வந்து சொந்த புத்தி இருக்குத்தானே, அறிவு இருக்குத்தானே, அவன் எப்படி கெட்டு போவான் என்று நாங்கள் நினைக்கலாம். ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சொந்தமா புத்தி இருக்கிறவன் கெட்டு போக மாட்டான் தானே, அது அவனோட இயல்பு தானே, அவன் நல்லவன் தானே, ஏன் கெட்டு போறான் மற்றவனை பார்த்து? அவன் மற்றவன் பிள விடுறான்ன்றதை இவனால் உணர்ந்து கொள்ள முடியும் தானே, அப்ப அவன் கெடாமல் இருப்பான் தானே என்ற ஒரு எண்ணம் வரும். நியாயமான சந்தேகம் தான். அதுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்லுறாருண்டா, இப்படி நீங்க சொல்றது சரிதான், நீங்க கெட்டு போறதுக்கு சேர்ந்தா கெட்டு போகணுமென்ற அவசியம் இல்லை, நீங்க உங்களுடைய ஒருத்தன் நல்லவனா இருந்தா நல்லவனாக இருக்கலாம், சொந்த புத்தி இருக்கிறவன், கெட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. அப்ப ஏன் கெட்டு போவான் என்று சொல்றீங்க என்றா, அதுக்கு முதலாவது அவர் சொல்ற ஒரு காரணம், நீங்க நல்லவனா இருந்தாலும் நீங்க தீயவரோட சேர்ந்திருந்தால் உங்களை இந்த சமூகம் அந்த கூட்டத்தோட சேர்ந்தவனாக தீயவனாக முதல்ல கணக்கு போட்டுரும். இவர் நல்லவன் தான், ஆனா அந்த கூட்டத்தோட சேர்ந்து இருக்கிறார்களோ அதனால இவன் கெட்டவன். ஆகவே அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க சரியில்லாத ஆக்கள் என்றபடியால இவரும் அதோட சேர்ந்த கூட்டத்தோட கூட்டமா இருக்கிற செம்மறி கூட்டம் தான் என்று கணக்கு போட்டுருவாங்க. அப்ப முதலாவது, இவர் நல்லவராயிருந்தாலும் கூட்டம் சரியில்லை என்றால் அவர்களில ஒருவராக இந்த சமூகம் இவரை ஒதுக்கிடும். அப்ப முதலாவது கெடுதல் அதெல்லாம் வருகிறது. நல்லவனும் கெட்டவன் என்ற பெயர் வாங்குறதுக்கான முதலாவது காரணம் இந்த கூட்டத்தை பிழையா கூடுறது, பிழையான கூட்டத்தோட சேர்றது. அதாவது திருவள்ளுவர் எவ்வாறு சொல்லுகிறார் என்றால், மனந்தானா மாந்தர்க்கு உணர்ச்சி, மனம்தான் உணர்ச்சி, அவர் நல்லது கூடாதுன்றதெல்லாம், இனந்தான் ஆம் இன்னான் எனப்படும் சொல். அப்ப இனத்துல எந்த இனத்தோட சேர்ந்து இருக்கிறானோ அதை வச்சுத்தான் இவர் இன்னார் என்று அடையாளப்படுத்தும் இந்த சமூகம். அதனால முதலாவது பிரச்சனை, அவர் இந்த இனத்தோட சேர்றதால மாறுகிறாரோ இல்லையோ, முதலாவது அவர் தீயவர் என்றது இந்த சமூகம் அடையாளம் முத்திர குத்திடும். அது முதலாவது கெடுதல். ஆகவே சேராதீங்க என்று சொல்லியிருக்கிறார். சரி, இப்ப ரெண்டாவது அடுத்த என்ன பிரச்சனை வருதுண்டா, இவர் நல்லவராக இருக்கிறார், கூடாத கூட்டத்தோட சேர்ந்திருந்தாலும் நல்ல முடிவுகளை எடுக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். கூடாத கூட்டத்தோட சேர்ந்திருந்த போதும் அவர் நல்லவராகவே இருக்கிறார், தானே சொந்தமாக சிந்தித்து முடிவெடுக்கிறார். பிழையான கூட்டங்கள் முடிவெடுக்கிற மாதிரி இவர் பிழையான முடிவுகள் எடுக்கல, பிழையான செயற்பாடுகள் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் அவர் எடுக்கிற முடிவுகள் வெளியில எங்களுக்கு அவர் சொந்தமா நல்ல முடிவு எடுக்கிறது போல இருந்தாலும் அவர் எடுக்கிற முடிவுகள், செய்கிற செயற்பாடுகள், பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் இவரை அறியாமலே அந்த இனத்தின் இயல்புகள் இவருக்கு தொத்திடும். தானாகவே தொத்திடும். வெளியில எங்களுக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது, தான் சரியா இருக்கிறனே அவர் நினைத்து கொண்டிருப்பார். ஆனால் அவருடைய இயல்புகள் எல்லாம் அந்த இனத்தினுடைய இயல்புகளாக வெளிப்படும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். ரெண்டாவது பிரச்சனை இதுதான். நீங்க வெளியில நல்ல நீங்களா சிந்திச்சு முடிவெடுக்கிறது போல இருந்தாலும் அன்மியூட்டுக்கு போயிட்டீங்க ஐலன் சார். வெளியில பார்க்கும்போது நீங்கள் சொந்தமாக முடிவெடுக்கிறது போல இருந்தாலும் நீங்கள் சேர்ந்த கூட்டத்தினுடைய முடிவுகள், நீங்கள் சேர்ந்த கூட்டத்தினுடைய செயல்பாடுகள் தான் உங்களுக்கு வரும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். என்னென்று, மனத்துளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்துளது ஆகும் அறிவு. அப்ப வெளியில பார்க்கும்போது மனத்துல சொந்தமாக நல்ல சிந்தனைகளோட நல்ல செயலோட இருக்கிறது போல காட்டி அதை போல இருந்தாலும் ஒருவருக்கு இனத்துளது ஆகும் அறிவு, அவர் சேர்ந்திருக்கிற கூட்டத்தை போலதான் அறிவு இவருக்கு வேலை செய்யும் என்று சொல்லுகிறார். அடுத்தது, இவ்வாறான கூட்டங்களோட சேராம
நீங்க நல்ல கூட்டத்தோட பெரியோர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள், நல்லவர்களோட சேர்ந்தால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? சரி, கூடாத கூட்டத்தை தான் சேரக்கூடாது. அப்ப நல்லத கூட்டங்களோட சேர்ந்தா எவ்வாறான நன்மை விளையும் என்றால், அதை திருவள்ளுவர் சொல்றார். மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இணை தூய்மை தூவா வரும் என்று. நீங்க என்னென்றால் ஒருவர் என்னதான் சிந்திச்சு தான் சொந்தமாக செயல்பட்டாலும் அவர் சேர்ந்த இனத்தினுடைய இயல்பு அவருக்கு வரும் என்றத தான் இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லுறார். இதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா இந்த மேலதிகாரிகளாக இருப்பவர்கள் பார்த்திருப்பீங்க. சில கம்பெனிகள், சில அமைப்புகள், இவர்களில் ஒரு பொறுப்பாளர்களாக இருக்கிறவர்கள், மேலதிகாரிகளாக இருப்பவர்கள், அவர்கள் உண்மையிலேயே நல்லவர்களாகவும் இருப்பார்கள், நல்ல பண்புள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு இருந்த போதும் அந்த 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 அவர் வேலை செய்கிற அந்த கம்பெனி, அந்த அந்த கம்பெனியினுடைய நோக்கம் தங்களுடைய லாபத்தை நோக்கி அவர்களுக்கு சரி பிழை, நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம் அதுகளை பற்றியெல்லாம் கவனிக்காமல் தங்களுடைய லாபத்தையும் தங்களுடைய நன்மைகளையும் மட்டுமே கொண்டு இயங்குகிற ஒரு இயக்கமாக, ஒரு அமைப்பாக இருந்தால், இவர் நல்லவராக இருந்த போதும் அவர்களுடைய கம்பெனியில வேலை செய்கிற காரணத்தினால அவர்களுக்கு ஏற்றது போல இவர் செயற்பட வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு வந்துவிடும். அப்ப இவர் எப்படியானவராக இருந்தாலும் அந்த சேர்ந்த இடம் இவரை நிர்பந்திச்சு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும். இவர் தவறு செய்வதற்கும் பிழையான வேலைகள் செய்வதற்கு இவருடைய மனச்சாட்சியை விட்டு இவர் செய்யக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுரும். முக்கியமாக இந்த அரசியல்வாதிகள் பிழையானவர்களாக இருந்தால் அந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னணியில் இருக்கிற அதிகாரிகளும் அந்த தவறுகள், அரசியல்வாதிகள் செய்கிற தவறுகளுக்கு ஒத்துழைக்க வேண்டியவர்களாக அல்லது அவர்கள் சொல்லுகிறதை செய்ய வேண்டிய கடப்பாடுடையவர்களாக தவறு செய்ய வேண்டிய நிலைக்கு அவர்களும் தள்ளப்படுவார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் அவ்வாறாக இருப்பதில்லை. ஆனால் அந்த நிர்பந்தம் அவர்களுக்கு அப்படி கொண்டு வந்து விட்டுரும். இதே போலத்தான் இந்த சிற்றினங்களோட சேருகின்ற நிலைமை. இவ்வாறு சேர்ந்தால் உங்களுக்கு இந்த போல நிலைமை, நிர்பந்தம் உங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுவிடும். அடுத்தது, இந்த ஒருவருக்கு நல்ல மனம் இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். இது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஒருவர் நல்ல மனம் உள்ளவராக இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். இது எவ்வாறுண்டா, இப்ப நாங்கள் சமூகத்துல பார்க்கிறோம், நல்ல அப்பா நல்லவராக இருப்பார், நல்ல குணமுள்ளவர்களாக இருப்பார். ஆனா அவருடைய பிள்ளைகள் தீய வழக்கம் உள்ளவர்களாகவும் கெட்டவர்களாகவும் பிழையானவர்களாகவும் சமூகத்தில் இருக்கிறத பார்க்கிறோம்.
அப்ப என்னென்று திருவள்ளுவர் இப்படி சொல்லிடும், நல்லவர்களுக்கு நல்ல பிள்ளைகள் இருப்பார்கள் என்று திருவள்ளுவர் எப்படி சொல்லுவார்? அதான சமூகத்துல மாறி பார்க்கிறோமே, நல்லவர்களுக்கு தீய பிள்ளைகள் பிள்ளையானவர்களாக இருக்கிறார்களே, அதை எப்படி திருவள்ளுவர் எப்படி சொல்லிடும் என்று ஒரு சந்தேகம் வரும். இப்ப திருவள்ளுவர் சரியா தான் சொல்றார், நாங்க தான் அங்க பிள்ளையா விளங்கி கொண்டிருக்கிறோம். என்னவென்றால், ஒருவர் வெளியில பார்க்கும்போது நல்லவராக காணப்படுகிறார், வெளியில பார்க்கும்போது நல்லவராக காணப்படுகிறார். ஆனால் அவருடைய பிள்ளை சரியில்லாத தீயவனாக இருந்தால் உண்மையிலேயே அவருடைய மனம் நல்லது அல்ல என்பதை நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம். வெளியில பார்க்கும்போது அவர் நல்லவராக காணப்படுகிறார். என்னென்றால் அவர் நல்ல பண்பா பேசுகிறார், நல்ல விடயங்களை செய்கிறார், நல்லவராக காட்டிக்கொள்கிறார், நல்லவராக இருக்கிறார். வெளி தோற்றத்தில் பார்க்கிறவர்களுக்கு, அவரை அறிந்தவர்களுக்கு அவர் நல்லவராக காணப்படுகிறார். ஆனால் உண்மையிலேயே அவருடைய உள் மனம் நல்லது அல்ல என்பதனால்தான் அவருக்கு வாய்த்த பிள்ளைகள் தீய பிள்ளைகளாக இருக்கிறது என்பதுதான் இதுல நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியது. இதுக்கு ஒப்போசிட்டா எதிர்வளமாகவும் பார்க்கலாம். சிலவேளை தகப்பன் தாய் தகப்பன் பிள்ளையானவர்களாக, தகப்பன் குடிகாரனாக இருப்பார், கோபக்காரனாக இருப்பார், பிள்ளையானவராக இருப்பார், பிள்ளையா பேசுகிறவராக இருப்பார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கும், நல்ல அன்பான பிள்ளைகளாக இருக்கும். அப்ப இதுவும் இதே மாதிரி தான். என்ன, வெளித்தோற்றத்தில் ஒருவர் தீயவர் போல அவருடைய தகப்பன் காணப்பட்டாலும் அவருடைய மனத்தால அவர் நல்லவராக, அன்பானவராக, அவருடைய மனம் இருக்கிற காரணத்தினால் அவருடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வந்திருக்கும். இதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, மகாத்மா காந்தியினுடைய மகன் ஒரு தீய பழக்க வழக்கம் இருக்கிற ஒரு குடிகாரன். அப்ப அதை மகாத்மா காந்திகிட்ட போய் கேட்கிறார்கள், என்ன நீங்க ஒரு மகாத்மாவாக இருக்கிறீங்க இவ்வளவு பெரிய அளவில், உங்களோட மகன் ஒரு குடிகாரனா அப்படி தீயவனா இருக்கிறானே, அப்ப என்ன காரணம் என்று அவர்கிட்ட கேட்கிறார். அப்ப அவர் சொல்லுறார், நீங்க சொல்றது சரிதான், நான் அந்த நேரம் இப்ப இருக்கிற மாதிரி நல்லவனாக நல்ல இயல்புள்ளவராக இருக்கல. அந்த நேரம் நான் ஒரு பேராசையாக, அதாவது காமபுரியனாக தீய எண்ணங்கள் என்னுடைய மனதில் இருந்தது. நான் அப்படி ஒரு இயல்போட தான் இருந்தேன். நான் எப்ப என்னுடைய மகன் பிறக்கும் போது, நான் திருமணம் செய்த போது மகன் பிறக்கும் போது நான் இப்ப இருக்கிற மாதிரி நல்லவராக இருக்கவில்லை. அந்த நேரம் நான் அப்படித்தான் இருந்தேன். அதனால அந்த நேரம் எனக்கு பிறந்தவன் எனக்கு அப்படி ஆகிட்டான் என்று அவரே ஒத்துக்கொண்டுகிறார். இப்ப இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார், எப்ப மனதுல தீய எண்ணங்கள் இருக்கோ அப்ப அந்த பிள்ளைகள் தீயவர்களாக பிறப்பார்கள். பிறகு அவர் மாறலாம், அல்லது வெளியில வேஷம் போடலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் மனதில நல்ல இயல்பா இருக்கிறவர்களுக்கு நல்ல பிள்ளைகள் பிறக்கும். அதை சொல்லிட்டு திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார், அப்படி நல்ல மனம் இருக்கிறவர்களுக்கு நல்ல பிள்ளைகள் இருக்கிறத போல நல்ல கூட்டத்தோட சேர்ந்தவர்களுக்கு எல்லா நன்மைகளும் இருக்கும். நீங்க நல்ல கூட்டத்தோட சேர்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மைகள் எல்லாம் நிறைய கிடைக்கும். எதை போலேண்டா, இந்த நல்ல மனம் இருக்கிறவர்களுக்கு நல்ல பிள்ளைகள் இருக்கிறத போல என்று சொல்றாரு. என்னன்னு சொல்றாருண்டா, மனந்தூயாருக்கு எச்சம் நன்றாகும், இனந்தூயாருக்கு இல்லை நன்று ஆகா வினை என்று சொல்லுகிறார். தூயாருக்கு எச்சம் நன்றாகும். எச்சம் என்றது பிள்ளைகள், அவருடைய பின்னுக்கு வர்ற பிள்ளைகளைத்தான் சொல்றது, மக்கட்பேறு. மனந்தூயாருக்கு எச்சம் நன்றாகும், இனந்தூயாருக்கு இல்லை நன்று ஆகா வினை. அவருக்கு நல்லதில்லாத ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லதா இருக்கும், நன்மையாக இருக்கும் என்று அதை ஒப்பிட்டு சொல்லுகிறார் திருவள்ளுவர். அதே போல இந்த நல்லவர்களோட சேர்ந்தா எல்லா புகழும் வரும். உங்களுக்கு நல்ல இனத்தோட சேர்ந்தால் எப்படி என்றா, ஒருவர் நல்லவராக இருந்தால் அவர் நல்ல இனத்தோட சேர்ந்திருக்கும் போது அவருடைய நல்ல இயல்புகள் பாதுகாப்பாக இருக்கும், கெட்டுப்போக மாட்டார், மனதால கெட்டுப்போக மாட்டார். ஒருத்தர் நல்ல மனம் இருக்கிறவர் நல்ல மனிதர்களோட நல்ல கூட்டத்தோட சேருவாக இருந்தால் அவர் கெட்டுப்போக மாட்டார், நல்லவராகவே அவர் எப்பவும் இருப்பார். சில வேளை அவர் நல்ல இனத்தோட சேராமல் சிற்றினத்தோட சேருவாராக இருந்தார், இவர் நல்லவராக இருந்தாலும் அவருடைய மனம் கட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆகவே
நல்லவராக இருக்கிறவர் நல்ல இனத்தோட சேர்ந்தால் மட்டும்தான் அவர் தன்னுடைய நல்ல இயல்பை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதையும், அதே நேரத்தில் அவருக்கு நல்ல புகழும் கிடைக்கும் என்பதையும் திருவள்ளுவர் சொல்லுகிறார். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம், நல்லதுகள் செய்யும். மனதில் நல்ல இருக்கிறவர்கள் நல்லவர்களாக நல்லது இருப்பார்கள். இனநலம், அவர் சேர்ந்த இனம் எல்லா புகழையும் தரும், அவருக்கு நல்லதுகளையும் தரும் என்று நல்ல இனத்தோடு சேர்ந்தால் என்னென்ன நன்மை கிடைக்கும் என்பதையும் திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதே போல நல்லவர்களாக இருக்கிறவர்களுக்கு நல்லவர்களாக ஒருவர் இருந்த போதும், ஒரு நல்லவராக இருக்கிறார், இருந்த போதும் அவர் சேர்ந்த கூட்டம் நல்லதாக இருந்தால் அவருக்கு நிச்சயமாக நல்ல என்னென்று சொல்றது, நல்ல பலன்கள், அதாவது என்ன பலன் என்றால் நல்ல மறுமை பலன்கள் கிடைக்கும். உண்மையாக நல்ல மனமாக இருந்தால் அவர் நல்ல புண்ணியங்களை செய்வார், நல்ல காரியங்களை செய்வார். ஆகவே அதன் பயனாக அவருக்கு நல்ல மறுமை பலன்கள் நல்லதாக இருக்கும். சொர்க்கலோகங்கள், நல்ல இன்பமான வாழ்க்கை, அல்லது மறுபுறப்பில் நல்ல இன்பமான வாழ்க்கை இயல்பாகவே வரும். அதுவும் அவர் நல்ல இனத்தோடு சேருவார் இருந்தால் அடுத்த பேச்சில் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லுகிறார். என்னென்று, மனநலம் நன்குடையார் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்புடைத்து. அவர் நல்ல மனம் உடையவர்களாக இருந்தாலும் இனநலம் ஏமாப்புடைத்து, அவர்களுக்கு நல்ல வலிமையை தரக்கூடியது. நிச்சயமா சொல்லலாம் அவருக்கு நல்லது கிடைக்கும் என்று. அதே போல இன்னொரு திருக்குறளை சொல்றார், மனநலத்தின் ஆகும் மறுமை மற்ற அகுது இனநலத்தின் ஏமாப்புடைத்து. இதே போலதான் சொல்றார். மனநலத்தின் ஆகும் மறுமை, மனநலம் நல்லாக இருந்தால் அவருக்கு மறுமை பலன்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும். அகுதும் இனநலம் நல்லதாக இருந்தால் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும், அதுக்கு மாற்று கருத்து இல்லை என்று அதை சொல்கிறார். இவ்வாறு நல்ல இயல்போடு இருக்கிறவர்களுக்கு, நல்ல குணத்தோடு இருக்கிறவர்கள் நல்ல கூட்டத்தோடு சேர்ந்தால் அவர்களுக்கு துன்பப்படக்கூடிய எதுவுமே நடக்காது, எல்லாமே நன்மையாக இருக்கும். தீய பழக்க வழக்கங்கள் வராது, மனம் அவருடைய மனம் கெட்டு போகாது. மேலும் அவருக்கு தீய பழக்கங்கள் இருந்தாலும் தீய குணங்கள் இருந்தாலும் அதுவும் நல்ல இனத்தோடு சேர்ந்திருக்கின்ற போது அவர்களுடைய அந்த இனம் அந்த தன்மைகள் அழிந்து நல்லதாக மாறிவிடும். ஒருவர் தீய குணங்கள் ஒரு சில இருந்த போதும் அவர் சேர்ந்திருக்கிற கூட்டம் நல்ல கூட்டமாக இருந்தால் அவர்கிட்ட இருக்கிற தீய குணங்களும் நீங்கி அவர் மேலும் நல்லவர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த நல்ல கூட்டத்தோடு சேர்க்கிறவர்களுக்கு கிடைக்கும் என்று திருவள்ளுவர் எங்களுக்கு இந்த 10 திருக்குறள் மூலமாக சிற்றினன் சேராமை என்ற அதிகாரத்திலே நீங்கள் சிற்றினங்களோடு சேராமல் நல்லவர்களோடு பெரியவர்களோடு சேர வேண்டியதன் முக்கியத்துவத்தை எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்தி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விடயங்கள் நுட்பமாக சிந்திக்க வேண்டியதாக இருந்ததால் நான் இதை உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்பியிருந்தேன். ஓரளவுக்கு நான் இதை விளங்கப்படுத்தியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இதில் ஏதாவது விளங்கவில்லை என்றால் நான் உங்களுக்கு சந்தேகத்தை தீர்த்து வைக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு, இதில் இந்த எங்களுடைய சைவத்திலே சொல்லியிருக்கு, அடியார்களாக இருக்கிறவர்கள் அடியார்களோடு தான் சேர்ந்திருக்க வேணும் என்று சொல்லியிருக்கு. அது சைவத்திலே, திருவள்ளுவர் சொல்லியில சைவ நெறியில சொல்லியிருக்கு. நீங்கள் இறை பக்தர்களாக அடியவர்களாக இருந்தால் நீங்கள் எப்பவுமே அடியார் கூட்டத்தோடு இருக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவார திருவாசகங்களிலும் அவ்வாறு தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு திருவாசகம் இருக்கு, கோயில் மூத்த திருப்பதிகம் உண்டு. அதுல மாணிக்கவாசகர் சொல்றார்,
அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தை முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே என்று இருக்குது. அதாவது அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். ஏனென்றால் நான் சிவனடியவனாக இருக்கிறேன், நான் சிவனடியார்கள் கூட்டத்தோடு இருக்கணும், இல்லாட்டிக்கு என்னுடைய மனம் கெட்டு போயிடும். நான் வேற கூட்டங்களோட சேர்ந்தால் என்னுடைய மனம் கெட்டு போயிடும். நான் சிவனை மறந்துடுவேன், கடவுளை மறந்துடுவேன், எல்லாம் போயிடும். என்னுடைய அருளை இழந்துடுவேன். அதனால நான் எப்பவும் அடியார் கூட்டத்தோடு இருக்க வேண்டும் என்று அவர் வேண்டுறார். இப்ப திருவள்ளுவர் இந்த சொன்ன சிற்றினம் சேர் அமைக்கு உறுதுணை சேர்க்கிறது போல திருவாசகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அடியார் கூட்டத்தோடு தான் நான் எப்பவும் இருக்க வேணும், அப்பதான் என்னுடைய சிந்தனை மாறாமல் எப்பவுமே நல்ல எண்ணத்தோட நல்ல இறை பக்தியோடு இருப்பார்கள் என்றதை திருவாசகத்தில் மாணிக்கவாசர் சொல்லியிருக்கிறார் என்பது நாங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தெளிவுபடுத்த தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி அகிலன் சார், அருமையான உரை. சிற்றினம் சேராமை, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அழகாக இருந்தது. இதோடு இதற்கு சேர்ந்த மாதிரி ஒரு கருத்தை நான் கூறலாம். இனம் இனத்தோடு தான் சேரும் என்று சொல்லுவார்கள். நீங்கள் சொன்னீர்கள் இப்பொழுது ஞானிகள் எல்லோரும் தாங்கள் ஒன்றான ஞானிகளாகவே சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, அதுல அதுக்கு ஒப்பாகத்தான் இது இந்த கருத்தும் சொல்லப்படுகிறது. இனம் இனத்தை சேரும் என்றும், மற்றது நீங்க சொல்லுங்கள் அவர்கள் நடிப்பது மாதிரி இருக்கும் என்று சொன்னீர்கள். நடிப்பார்கள், சிலவள மனதுல நல்லமில்லாம இருக்கலாம், வெளியில இன்னொன்றாக நடிப்பார்கள். அதுக்குத்தான் சொல்லுவார்கள் இந்த பசுத்தோல் போத்த புலி என்று சொல்லி. பசுத்தோல் போட்ட புலி உண்மையாகவே பசுத்தோலை போத்து இருப்பார், ஆனா அதுக்குள்ள அவர் வித்தியாசமான ஆளா இருப்பார் என்பதும் நல்ல அழகான கருத்துக்களை நீங்கள் இங்கே முன்வைத்திருக்கிறீர்கள். இங்கே எங்களுடைய நேயர்கள் இப்பொழுது தங்களுடைய கருத்தை கூற வருகிறார்கள். அதுக்கு முதல் நாங்கள் கைதட்டி உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிப்போம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. முதலில் எங்களுடைய ஜெர்மன்ல இருந்து கிரேசியன் ஜேம்ஸ் ஐயா, நீங்க வாங்கோ. எல்லோருக்கும் வணக்கம். அழகான கருத்து இது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல் கூறப்பட்ட கருத்து நல்லது. ஆனால் தற்போதைய சூழ்நிலை என்ன? அதாவது சிவா அம்மா சொன்னார், இனத்தோடு சேரும் என்று. ஒரு காலம் ஒவ்வொன்றும் சமூகமாக வாழ்ந்திருக்கின்றது. ஆனால் இந்த புலம்பெயர் நாட்டிலே நாம் வந்து பல சமூகங்களுக்குள்ளே நானும் ஒரு ஆள், அவ்வாறான ஒரு வாழ்க்கை முறையைத்தான் நாங்கள் சந்திக்கின்றோம். இந்த வேளையிலே இவர் கூடாதவர் இவரோடு சேரக்கூடாது என்றால் அவர் எப்போது மாறுவது? நல்லவர் அவரோடு இருந்தால் அதாவது மழை பெய்யும் என்னவென்றால் ஒருவர் நல்லவராக இருந்தால் அவருக்காக மழை பொழியும். அதே போல அந்த சமூகத்திலே ஒருவர் நல்லவராக இருந்தால் அந்த சமூகத்தையும் மாற்ற முடியும் என்ற எதிர்கருத்தும் இருக்கிறது. இதிலே எனக்கு அனுபவமும் இருக்கிறது. குறிப்பாக உண்டு. எல்லாரும் சேர்ந்து சில பாட்டிக்கு போனா எல்லாரும் சேர்ந்து போத்தலை குடிப்பார்கள். அதாவது குடியில போத்தலையே குடிப்பார்கள். இவர்களோடு நானும் போயிருப்பேன். ஏனென்ற நான் தனியா இருந்தால் சொல்லுவார்கள் இவருக்கு பெரிய லெவல் உண்டு, அவர்களோடு இருப்பேன். நான் ஒரு கொஞ்சம் ஊத்துவன், ஊத்தி போட்டு நான் குடிப்பேன். ஊத்தி திருப்பி 2ஆம் தரம் இல்லை. 2ஆம் தரம் நீங்கள் ஊத்தினால் நீங்க ஃப்ரெண்ட் இல்ல, என்னுடைய நண்பர்கள் இல்ல. நீங்க உங்களோட வந்து நானும் இணைந்திருந்தேன், அவ்வளவுதான். அடுத்த தடவை நான் கோலாவோ தண்ணீரோ மட்டும்தான் அது குடித்து கொண்டிருப்பேன். இதை அவர்களுடைய மனைவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பலர். அவர்களுக்கு புத்திமதி சொல்லுகிறார்கள், இங்க பார், இவர் இப்படித்தானே இருக்கிறார், நீங்களேன் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று பலர் மாறி இருக்கிறார்கள். ஆகையினாலே என்னுடைய கருத்து, சேரக்கூடாது என்று முழுமையான ஒரு குடியிலே இல்லாமல் மற்றவர்களையும் மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அடுத்தது, வெளியிலே இருந்து வரும் பொழுது திருமணம் செய்கிறார்கள், யாரென்றே தெரியாது, பாவங்கள் பெரிய சிக்கல் படுகிறார்கள். இவர்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளே போய் சமாதானம் செய்து வைக்க நாங்கள் போகாவிட்டால் வேறு யார் போவது?
ஆகையினாலே இயலாத அவர் தீயவர்களாக இருந்தாலும் கூட அவர்களோடு சேர்ந்து பழகி அவர்களை நல்லவர்கள் ஆக்குவதற்கும் நாம் முன்வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அழகான விடயம், நன்றாக சொல்லி இருந்தீர்கள், பல விடயங்களும் ஆராய்ந்திருந்தீர்கள். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி. இதுல நீங்க சொன்னதுல என்னவென்றால், நீங்க சொல்றதுல உண்மை இருக்குது. நீங்க சொல்றது உண்மைதான். இதுல என்ன நாங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மனிதனுடைய பழக்க வழக்கம் என்பது வேறு, அவனுடைய மன இயல்பு என்பது வேறு. இந்த ரெண்டையும் நாங்க குழப்பிக் கொள்ளக்கூடாது. பழக்க வழக்கங்கள் சூழ்நிலைகளாலும் வாழ்க்கை முறையாலும் மாறுபடலாம், அது வரலாம், போகலாம், மாறுபடலாம். இந்த மனத்து இயல்பு என்று ஒன்று இருக்கு, அது இயல்பாக ஒருத்தருக்கு உள்ளது. அவர் பிறக்கும் போதே அந்த குணங்கள் இருக்கும், அது மாறாது, அது எப்பவும் இருக்கும். அவ்வாறான மனத்து இயல்பைத்தான் இங்க திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அந்த சின்ன பழக்க வழக்கங்கள் சமூகத்துல வர்ற இதுகளை அவர் சொல்லல. இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இயல்பைத்தான், தீய இயல்பு உள்ளவரைத்தான் இந்த திருவள்ளுவர் சிற்றினம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நாங்க எங்க கணக்கெடுக்கணும் என்றால், ஒருவர் குடிகாரராக இருக்கலாம், நீங்கள் சொல்றது போல குடிக்கிறவராக இருந்தாலும் அவருடைய மனநலம் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டால் அவர் நல்லவர் தான். அவரை நாங்கள் சரியாக நல்லவராக கணக்கெடுக்கலாம். பழக்க வழக்கம் சில விட அவர் சேர்ந்த ஏதோ ஒரு சூழல் காரணமாக தண்ணி அடிக்கிற பழக்கத்தை பழகிட்டார், அது ஒரு பிழை. ஆனால் அவர் உள்ளுக்குள்ள சிலவள நல்லவராயிருப்பார், நல்ல மனம் கொண்டவராயிருப்பார், அன்பானவராயிருப்பார். அவர் குடிக்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நல்லவராயிருப்பார். அப்ப அந்த திருவள்ளுவர் சொல்ற சிற்றினம் என்பது நல்ல மனம் உள்ளவர்களைத்தான் சொல்லுகிறார். இந்த பழக்க வழக்கங்களை அவர் அதை பற்றி சொல்லல. ஆகவே நாங்கள் அந்த ரெண்டையும் வேறுபடுத்தி பார்த்து, சில பேர் இவருக்கு சில பழக்க வழக்கங்கள் இருக்குத்தான், ஆனால் நல்லவர் என்று சொல்லலாம். சில பேர் நல்லா குடிக்க மாட்டார்கள், எல்லாம் செய்வார்கள், ஆனால் உள்ளுக்குள்ள தீய எண்ணங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள மனதுக்குள்ள நிறைய இருக்கும். பொறாமை, எரிச்சல், கோபம், இது இப்படியான தீய எண்ணங்கள், மற்றவரை கெடுக்க வேணும் என்ற எல்லாம் இருக்கு. ஆனால் வெளியில நல்லவர், பண்புள்ளவர் போல, குடிக்காதவர், இந்த தீய பழக்கம் இல்லாதது போல இருப்பார்கள். ஆகவே அந்த இங்க நான் கணக்கெடுக்க வேண்டியது மனத்து இயல்பு. அதைத்தான் திருவள்ளுவர் திருப்பி சொல்றார். மனத்தின் இயல்பு நல்லா இருக்கிறவர்களைத்தான் நல்லவர்கள், அது அல்லாதவர்கள் சிற்றினம் என்று சொல்லியிருக்கார். அந்த வித்தியாசத்தை நாங்க புரிஞ்சு சொல்றோம். நன்றி, நன்றி அகிலனையா, உங்களுக்கு நன்றி. ஜேம்ஸ் ஐயாவும் நல்ல கேள்விகளை கேட்டீர்கள். உங்களுடைய கருத்தும் இங்க பல பேருக்கு ஒரு ஒரு என்ன சொல்வார்கள், ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் அவ்வளவு சபைக்குள்ள போயும் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறீர்கள். அதாவது அவரவர் சுய கட்டுப்பாடு என்பது இங்க உண்மையாகவே எங்களுக்கு அனைவருக்கும் தேவை. எந்த இடத்துல நாங்கள் என்ன விடயத்தை செய்கிறோம் என்பது எங்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டும், அவதானமாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். அதுக்கு உண்மையாக நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு ஐயா, ஜேம்ஸ் ஐயா. ஏனென்னா அந்த சபையை நீங்கள் மதித்திருக்கிறீர்கள், அதுக்குள்ளே நீங்கள் உள்சென்று நீங்கள் அந்த எல்லையை தாண்டவில்லை. நீங்கள் அந்த எல்லையை தாண்டாமல் உங்களுடைய சபையை நீங்கள் மதித்து நடந்து வந்திருக்கிறீர்கள். அது உண்மையாக ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விடயம், நல்ல விஷயம். இப்படியான விஷயங்கள் வளரும் போது சில விஷயங்கள் இல்லாமல் போறதுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் சொன்னீர்கள் மற்ற விஷயங்களை, அதுவும் அவ்வாறு வர்றதுக்கு நல்ல விஷயமா இருக்கும். நன்றி ஐயா. அடுத்து வைத்திய கலாநிதி ஜெகநாதன் ஐயா பேசுங்க. வணக்கம். இன்றைய பேச்சு எனக்கு ரொம்ப என்னன்னு சொல்றது, முரண்பாடா இருக்கு. என்னன்னு சொன்னா, இது எத்தனையாவது அதிகாரம்? நான் இன்னொரு தளத்துல திருக்குறள் வரந்தோறுமோ 46வது அதிகாரம். அப்ப அது முடிஞ்சிட்டு நான் அதை ஜாயின் பண்ணிக்கல. ஏன்னா அது சைக்காலஜிஸ்ட், இந்த சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே இல்லை, வினதீர்த்தானும் வாரவர், எல்லாருக்கும் தெரியும் வினதீர்த்தானு. ஆகவே நான் அதை ஜாயின் பண்ணிக்கல, அது முடிஞ்சிட்டுது. ஆனா திருவள்ளுவர் காலத்துல இந்த மரபு அணுவை பற்றி ஒரு நாலேஜும் இல்லை. அவர் அப்சர்வேஷன்ல பார்த்து சொல்லியிருக்கிறேன். மற்றது விதி விலக்குகள், கண்ணதாசன் சொல்லியிருக்கிற அர்த்தமுள்ள இந்து மதத்துல விதி விலக்குகளை உதாரணம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப நீங்க சொன்ன பொதுவாக நல்லவர்களுக்கு நல்ல பிள்ளைகள் இருப்பார்கள், நான் அதைத்தான் தர்மம் தலைமுறை காக்கும் என்று பேச்சே பேசியிருக்கின்றேன். இது என்ன மாதிரி என்று சொன்னால், நேச்சர் வாசஸ் நேச்சர் என்றுவார்கள். நேச்சர் என்ற இந்த பிறக்கைகள் இருக்க ஜெனட்டிக், நேச்சர்ன்றது பராமரிக்கிறது. பராமரிக்கைகளை நீங்கள் எந்த மாதிரி சகவாசம் அதை வச்சு வேறு விதமாக போகலாம். மற்றது இன்னொரு உதாரணம் சொல்ல போனால், இந்த நிறம் உயரம் எல்லாம் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் மாறி இருக்கின்றது. இன்னொரு காரணம் கிராண்ட் பேரண்ட்ஸ்,
அவர்களுடைய ஜெனட்டிக்ல இருந்தும் வரலாம். நீங்க சொன்னது இன்னொரு தூக்கி வரி போட்டது, அதாவது மன இயல்பு எண்ணம் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். எண்ணம் தான் செயலாகிறது, செயல் தான் பழக்கமாகிறது, பழக்கம் வழக்கமாக வந்து அது குணாதிசயம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அதிலேயே நான் கேள்வி கேட்கிறேன், நான் அதே ஆர்டர் நீங்க ரிவர்ஸ்லேயும் சொல்லலாம். அதாவது இந்த வழக்கமா இருக்கிறதும் பழக்கமா வாழறதும் செயல்பாடும் என்றதும் உங்களோட குணாதிசயத்தில் தங்கி இருக்கலாம். ஸோ இது இது 2 விதமாக எடுக்கலாம். நான் ஆர்கியூமெண்ட்ஸுக்காக சொல்ல இல்லை, எந்த ஒரு விஷயத்திலேயும் நாங்கள் தெளிவு தேடி கொண்டு இருக்க வேண்டும். அப்போ மரபியலின்படி அந்த பெற்றோர்களிலிருந்து இந்த விந்து ஓவமெண்ட் வரைக்கல தேர் ஆர் லாட் ஆஃப் என்னென்று சொல்றது மிக்ஸ் அண்ட் மேட்ச் என்று சொல்லி. இது என்னுடைய இந்த வேற என்று சொன்னா கிருஷ்ணமூர்த்தி அவர் இஸ் நாட் அ டாக்டர் ஆர் சைக்கோ, அவர் ஒரு பேஜில் சொன்னார், இந்த பிள்ளை தலைமுறை வந்து கார்பன் காப்பியா வந்தா இவல்யூஷனுக்கு இடம் இல்லை. அது அதான் இது கடவுளுன்ற இதோ நேச்சரா அமைந்ததோ தெரியல. இட் இஸ் சச் தட் அத பிள்ளைகளோ தலைமுறை வந்து கார்பன் காப்பியா வந்தால் இவல்யூஷன் நடக்காது. அப்ப இவல்யூஷன் நடக்கிறதுக்கு மாறி வர வேண்டும். அப்ப அந்த வகையில தான் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சில வேளை இந்த முரண்பாடு வருகின்றது. ஆனால் என்ன பொறுத்த வரையில அந்த பிறக்கேக்கில் இருக்கிற இயல்போட மட்டுமல்ல இல்லை, அந்த பெற்றோர்களுடைய பராமரிப்பு, பெற்றோர் மட்டுமில்லை மென்டாஸ்ன்னு சொல்வார்கள், அதில் தான் கூட தாங்கி இருக்கின்றது. என்னை பொறுத்தவரை நான் பெற்றோரை குறை சொல்வதில்லை, ஆனால் அவர்கள் என்னோட அந்த க்ளோஸாக அட்வைஸ் பண்ணுறதா எனக்கு நினைவில்லை. கைட் பண்ணார்கள், எனக்கு மாமா இருந்தவர்கள் தான் மென்டோஸை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கின்றேன். அவர்கள் என்னுடைய குறைபாடுகளையும் சுட்டி காட்டியிருக்கிறார். பெற்றோர்களுக்கு தான் குஞ்சும் பொன் குஞ்சும் என்ற மாதிரி சில போல they may not want to say it. அப்போ இதுகளெல்லாம் வாழ்க்கையில் மிக முக்கியம். ஆனபடியால் இது ஒரு இந்த நீங்கள் சொன்னதில் ஒரு அர்த்தம் இருந்தாலும் திருவள்ளுவர் எழுதின காலத்தில் அப்சர்வேஷன் பண்ணி செய்திருக்கிறார். ஸோ அதில் நான் ஒரு குறையும் காண மாட்டேன். ஆனால் நான் அதான் என்னுடைய ஆழமான நம்பிக்கை, தர்மம் தலைமுறை தான் காக்கும். என்னென்னு சொன்னால் நீங்களே பார்த்திருப்பீர்கள், தர்ம வழியிலே செய்தவரெல்லாம் கஷ்டப்படுகிறாரு. அடுத்த பிறப்பு நல்ல பிறப்புன்றது அதை விடுவோம். ஆனால் தர்ம வழியில் நீங்கள் நடந்தால் மோர் லைக்லி இந்த பிள்ளைகளும் அதை பார்த்து தலைமுறைக்கு போகும். அதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனபடியால் நான் சொல்றது, நான் ஒரு ப்ராக்டிக்கல் மேன். இந்த தியரியில நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் இல்லை, அது இருந்தால் இருந்துட்டு போகட்டும். ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்து அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்று சொன்னால் அப்படித்தான் இருக்கணும். இந்த திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், இந்த கோட்பாடுகளில் தெளிவான சொல்லி ஒரு அதிகாரத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த கோட்பாடுகள் எல்லாம் சமயமெல்லாம் கோட்பாடுகள் தான். அப்போ அவர் ஏன் அதை சொல்லியிருக்கிறார்ன்றதை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த அது எத்தனையாம் ஒரு அதிகாரத்தில் இருக்குது, நான் அப்போ இந்த சொல்லுறேன். அந்த கோட்பாடுகளே தெளிவான சொல்லியிருக்கு. மெய்யறுதல் இருக்கு, மெய்யறுதல் மெய் அது ஒரு சாப்டர் இல்லையா, ஒரு அதிகாரம் இல்லையா, அதில் 10 அதுவும் சொல்லியிருக்கின்றார். ஆனோடைய எங்களை எல்லாரும் அடிக்கடி இதை சொல்கிறேன், நான் வேணுமெண்டா அது சாப்டர் அது அதிகாரத்தை பாருங்க ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி. அதுதான் என்னுடைய இது. நான் உங்களை குறைனதுக்காக சொல்லவில்லை. மற்றது இது குடிப்பழக்கத்தை வந்து சொன்னால், குடிப்பழக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்லேயே ஒரு என்னென்று சொல்கிறது, ஒரு ஒற்றுமை இது இல்லை என்னென்று சொன்னால் சில பேர் சொல்கிறார்கள் அது ஜெனட்டிக்னு சொல்லி. அப்படி நான் எடுக்கிறேன் இல்லை. அது என்னென்று சொன்னால் அது குடிகாரர்கள் வந்து அவர்கள் வந்து தே ஆர் வெரி டிபெண்டன்ட் பீப்புள். அப்போ நான் சொல்கிறது ஒரு நகைச்சுவாக, ஒருவன் தான் குடிகாரன் என்று ஒத்துக்கொண்டால் அவனுக்கு குடி வந்து இல்லை, அவனுக்கு ஏதாவது கான்ஃபிடென்ஸ் இல்லை, அப்போ குடிச்சு போட்டு கான்ஃபிடென்ஸ் எடுக்கிறான், அல்லது ஒரு சாட்டு கவலையை மறக்கிறதுக்கு குடிக்கிறான். மற்றவர்கள் குடிகாரர்கள் ஐ அம் நாட் ஆல்கஹாலிக், நீங்களே கவனிச்சு பாருங்க, அவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவரெல்லாம் ரொம்ப குடியார். மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் இது இருக்கின்றது. அதுக்காக அது அந்த டிபெண்டன்சி தான் ஒழிய இந்த ஆல்கஹால் உங்களோட ஜெனட்டிக்கா அது இன்னொரு ரீசனும் இருக்குது. அதாவது அந்த அந்த ஆல்கஹாலை நீங்கள் மெட்டாபலைஸ் பண்ணுறது ஆளுக்கால் வித்தியாசப்படும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 2 நல்ல குடியாரர்களுக்கு லிவர் ஒன்றும் டேமேஜ் இல்லை. என்னென்னு சொன்னால் அது அவன் மெட்டாபலிசம் எஃபெக்டிவ் ஆக்கும். மற்றவர்களுக்கு அது அந்த மாதிரி இல்லாதபடித்தான் அந்த ஈரலை எல்லாம் டேமேஜ் பண்ணி they will die or they will have to have a transplant என்று வந்திருக்கின்றது. எனிவே நன்றி, வணக்கம். இதை நீங்கள் சொன்ன விடயத்தில் ஒரு ஆய்வு சொல்லுகிறது, இந்த குற்றச்செயல்கள் செய்து சிறை தண்டனை அனுபவிக்கின்றவர்கள்
பல பேர் எல்லாரும் இல்லை, பல பேர் சிறைக்கு போயிட்டு திரும்ப வெளியில வந்து திரும்பவும் குற்றச்செயல் செய்து திரும்பவும் சிறைக்கு போகிறார்கள். பிறகு திரும்ப சிறைக்கு போய் அதிலிருந்து குற்றச்செயல் செய்துட்டு திரும்ப சிறை வெளியில வந்தவர்கள் திரும்பவும் குற்றச்செயல் செய்கிறார்கள். இவ்வாறு சிறைக்கு போறதும் வெளியில வர்றது திரும்ப குற்றச்செயல் செய்யறது திரும்ப சிறைக்கு போறதே வாழ்க்கையாக இருக்கிறார்கள். இவ்வாறானவர்கள் சிறைக்கு போவதால திருந்துறதில்லை. அப்ப ஏன் அவர்கள் திருந்தவில்லை என்று ஆய்வு செய்த போது அந்த ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த குற்றச்செயல்கள் செய்வது என்பது அவர்களுடைய பிறப்பிலேயே இருக்குது, அவர்களுக்குள்ளேயே இருக்குது. அவர்களை சூழல் வந்து மாற்ற இல்லை. அவர்களுக்கு தெரியும் நன்றாக இது குற்றம் செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு நல்லா தெரியும், தண்டனையும் பெறுகிறார்கள். ஆனாலும் அவர்களை திருந்த அவர்களால் முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் இயல்பாகவே அவர்களுடைய ஜீன்ஸ்லேயோ அல்லது அவர்களுடைய பிறப்பிலேயே அந்த குற்றச்செயல் செய்கிற அந்த தன்மை அவர்களுக்குள்ளேயே இருக்கிறது என்று இந்த ஆய்வாளர்கள் கண்டு அறிந்து சொல்லுகிறார்கள். இவர்களை திருத்த இயலாது, ஆனாலும் அவர்களை தண்டிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறால் அது சமூகத்துக்கு கெடுதல் செய்கிறபடியால் தண்டிக்கத்தான் வேணும். ஆனால் அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்பது அவர்களுடைய முடிவாக இருக்கிறது. இது ஒரு ஆய்வு. அதுலேயும் கேள்விகள் இருக்கின்ற, அதாவது இந்த பிரிசன் சிஸ்டத்துல ஒழுங்கான ரீஹாபிலிட்டேஷன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இங்கே எல்லாம் ஓவர் கிரௌடிங் பெரிய பிரச்சனையா இருக்கின்றது. இப்போ என்ன இப்போ புது கவர்மெண்ட் வந்திருக்கு, அதை சொல்லினா அரவாசி சென்டென்ஸோடு வெளியில அனுப்ப போயினமா, என்ன அவ்வளோத்துக்கு ஓவர் கிரௌடிங் வந்து பிரான்ஸ்ல எப்படியோ தெரிய இல்லை. அப்படியே அது ஒன்று. மற்றது அங்கே என்னென்று சொல்றது, மற்றவைகளோட மிக்ஸ் பண்ற வகையிலும் பேட் பீப்புளா இருப்பினம். ஆனால் ஒரு சில பேர் தான் உண்மையில மாறி நல்லவர்களா வாழ்கின்றார்கள். மிக குறைவானவர்கள் சொன்ன மாதிரி அது கணக்கு இருக்குன்றது. அவர்களுடைய நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் புரோக்கன் ஃபேமிலியில இருந்து வருவார்கள், அல்லது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருந்திருக்கும். ஸோ அது இட்ஸ் நாட் ஈஸி டு கன்க்ளூட். எனிவே மற்றவருடைய கேட்போம் கருத்துக்கள். நன்றி 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 ஐயா. அடுத்து பஞ்சாட்சரம் ஐயா, ஆஸ்திரேலியாவில இருந்து நீண்ட நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பேசுங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று அகிலன் ரத்னம் ஐயா அவர்கள், மாஸ்டர் ஐயா அவர்கள் சிற்றினம் சேராமை என்ற தலைப்பில் எங்களுக்கு நல்லொரு உரையை ஆற்றியிருந்தார். அதாவது அவர் சொல்ல வழிகிட்டது, சிற்றினம் சேராமை என்றால் பேரினம் சேர வேணும் என்றால் பேரினம் என்றா என்னன்றதுக்கு அறிவு, ஒழுக்கம், அனுபவம் போன்ற விடயங்கள் இருந்தால்தான் இந்த சிற்றினம் சேராம பேரினத்துக்கு வரலாம் என்ற விடயத்தை எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தார். திருவள்ளுவருக்கு நெடுகவும் வேலை இருக்கின்றது என்பதை எனக்கு அதாவது இந்த ஆன்மாக்கள், ஏராளமான ஆன்மாக்கள் மானிட பிறவி எடுக்கிறதுக்கு காவல் இருக்கிறார்கள். பலவிதமான பாவங்கள் செய்த ஆன்மாக்கள் இங்க வந்து பிரச்சனைப்படுகிறதுக்கு காவல் இருக்கிறார்களாம். அப்ப புது ஆன்மாக்கள் வந்தால் அவை பிரச்சனைப்படுவினம். அப்போ கூட்டாத காரியங்கள் செய்வினம், இது செய்வினம். அப்ப திருவள்ளுவருக்கு நெடுகவும் வேலை இருக்கிறது என்பதை என்ற விடயத்தை உங்களுக்கு தெளிவு செய்து கொண்டு, எங்களுடைய டாக்டர் சொல்லியிருக்கார், திருவள்ளுவர்ல ஒரு குறை சொல்லவில்லை. அவர் சில விஷயங்கள், அந்த வெஸ்டர்ன் மெடிசின்லயே ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இப்ப நாங்கள் ஒரு ஆள் இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறார் என்றால், அந்த ஈஸ்டர்ன் மெடிசின்ல ட்ரக்ஸை உடனே நிப்பாட்டி வேறு அளவில் பார்ப்பார்கள். வெஸ்டர்ன் மெடிசின்ல நான் எங்களோட இந்த ஆஸ்திரேலியாவில் இந்த ஃபார்மசிஸ்ட் போனா அவைகளுக்கு கொஞ்சம் ட்ரக்ஸ் கொடுப்படுது. அவைக்கு தண்ணி கொடுத்து ட்ரக்ஸ் கொடுத்து அவை ட்ரக்ஸை எடுக்கும் வரைக்கும் ஃபார்மசிஸ்ட் பார்த்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் ட்ரக்ஸ் கொடுக்கிறார்கள். அது இன்னொரு விதமாக இங்கே உள்ள ஆக்களுக்கு ட்ரீட்மெண்ட். அப்ப அதையும் எங்கட இந்த சிற்றினம் சேராமை என்றதையும் கொஞ்சம் சேர்க்கிறது அவ்வளவு சரியா தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்றால், இப்ப தற்சமயமாக சில டெலிபோன் பண்றார்கள், சில வேலைத்தளத்தில் இருந்து.
என்னன்னு கேட்டால் எங்கட பேங்க்ல ஏதோ பிழைச்சு போச்சு, பேங்க் நம்பரை தான் அதை தான் இதை தாண்டு கேட்கிறாரு. ஆனா அவைகள் வேலை செய்யணும். இப்ப நீங்க அதுலன்னு சொன்ன பிறகுதான் எனக்கு விளந்தது, கூடாத கம்பெனியில சேர்ந்தா என்ன நடக்க மாட்டேன். நாங்க சம்பளத்துக்காக ஒரு கம்பெனில இன்டர்வியூ போய் அங்க போய் ஒரு வேலையை எடுக்கிறோம். அவன் சொல்றான், இந்த பேங்க்ல உள்ள வந்து இந்த நம்பர்களை எடுத்து தாண்டு. அவர் அடிக்கிறார், டெலிபோனை அடிச்சு எடுக்கிறார். இப்ப அவர் மாட்டுப்பட்டு போனார், பிழையான காரியங்கள் செய்கிறார். ஆனா அவருக்கு தெரியாது, சம்பளம் கொடுக்கிறார், வேலை செய்கிறார். இது மட்டும் இல்லை, இந்த சொல்லிச்சிருந்தேன், இந்த பாகிஸ்தானோ இந்த ஆப்கானிஸ்தானில அங்க பெரிய ட்ரக்ஸ், பெரிய மருந்து செய்கிற கம்பெனி ஒன்று இருக்கு. அந்த மருந்துக்கு செய்கிற கம்பெனியில ஒரு சின்ன பிரான்ச் இருக்கு. இந்த இலகுலைகளை எடுத்து இந்த நார்கோட்டிக்ஸ் டேப்லெட் செய்து அதையும் செய்து விற்கணும். அப்ப அவங்களான இலங்கைக்கு அனுப்புறாங்க இந்த ட்ரக்ஸ்களை, அது கூடாத ட்ரக்ஸ்களை செய்து விற்கிறாங்க. அப்ப கவர்மெண்ட் இப்ப சில இடங்கள்ல சரியான புளியான கம்பெனிகளை வச்சு கொண்டு இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியாவில ஒரு கம்பெனி இருந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி. அவர் நீட்டா இருந்தது. இலங்கை சொல்லிச்சு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டார்கள், நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், இப்ப நாங்கள் ஓரால தோத்து போனோம், இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இவ்வளவு காசு தருவோம், நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்ப இங்க ஆஸ்திரேலியன் கம்பெனி கொஞ்சம் வெள்ளக்காரங்கள் எல்லாம் சேர்ந்தாங்க, ஒரு 20 மில்லியனை கொடுத்துச்சுன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அப்போ 20 மில்லியன் கொடுக்க ஒரு ஸ்ரீலங்கா இருந்தவர் சொன்னார், இதுக்குள்ள போகாதேங்கோ, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பிழைக்குமெண்டு. அவர் சொன்னது ஒருத்தர் கேள்வி, அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வருது, இனி எங்களுக்கு எல்லாம் பூம் வருதுண்டு. கொஞ்ச காலத்திலேயே காசெல்லாம் கொடுத்துடணும். கொஞ்ச காலத்தால கம்பெனி க்ளோஸ்டா, அங்க எல்லாம் க்ளோஸ்டா போச்சு. இப்ப இங்க 20 மில்லியன் சும்மா தேவையில்லாம பெரிய அமௌண்ட கொடுத்ததால இங்கேயும் கம்பெனி க்ளோஸ் ஆகுது. அப்ப இருக்கிற எல்லாருக்கும் வேலை இல்லாம போகுது. அப்ப அவன் சொன்னானாம், இவர் தான் ஸ்ரீலங்கன் தான் சொன்னவர், இவர் சொன்னதை கேட்க இல்லை. ஆனபடியால இவரை கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்க. வேலையை லூஸ் பண்ணவங்க எல்லாரும் சேர்ந்து இவர் எங்களுக்கு சரியாக சொல்ல இல்லை, அதாலதான் நாங்கள் காசு கட்டினாங்கன்னு சொல்லி பிறகு இவரை விளத்தினாங்க, எடுத்தாங்க. இது ஒரு பெரிய நீங்கள் ஆரம்பிச்ச பேச்சு சரியான ஒரு பெரிய பேச்சாக இருக்கிறது. இது ஒரு குழப்பம் இல்லை. இந்த இன்னும் ஒன்று விஷயத்தை சொல்லி நிப்பாட்டுகிற நேரம் கருதி, உங்களுக்கு தெரிய வேணும், நான் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன். அப்ப அந்த கம்ப பாரதியின் இது போயிருந்தேன். அந்த கம்ப பாரதி இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப எங்க போட்டாருன்னா இந்தியாவுக்கு போட்டாருங்க. அது உங்களுக்கு தெரியாத ஒன்று கேட்டுக்கணும், என்ன சங்கதி என்று கேட்டேன். கம்ப பாரதிக்கு டிக்கெட் அனுப்புறார்கள். ஒவ்வொரு கிழமையும் வீக்கெண்டுக்கு அவர் மெட்ராஸுக்கு போறார். அங்க காசு கொடுத்துதான் அவருக்கு லெக்சர்ஸ் நடக்குது. பிறகு அவர் திரும்பி இங்க வாரார். நான் கேட்டேன், இன்னும் உங்க பேசுறாரு. அவர் சொன்னார்கள், இப்ப திருக்குறளுக்கு, இப்ப கம்பபாரதி திருக்குறளுக்கு புது விதமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறாராம். இப்ப நாங்கள் இந்த கருத்தை சொல்றோம் தானே, நீங்களே இன்றைக்கு சிற்றின்மை சேராமியானதுக்கு ஒரு குரல் எடுத்து கருத்து சொன்னீங்க. கம்பபாரதியின் புத்தகத்துல போனா இப்ப கருத்துக்கள் எல்லாம் வேற கருத்துக்கள் வருதுன்றதையும் கூறிக்கொண்டு, இதுகள் ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள். இது எங்களோட டாக்டரும் ஜெகநாதனும் ஒரு ஆராய்ச்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறார், நீங்களும் ஆரம்பிச்சிருக்கிறீர்கள், நாங்களும் இதை யோசிச்சு கொண்டிருக்கிறோம். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். ஒன்றே எனக்கு விளங்கினது, நான் சொல்லக்கூடியது, அடியார்களோட இருக்க வேணும். தயவு செய்து அடியார்கள் போய் தண்ணி போடுறவைகளோட இருக்க வேண்டாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நேரம் கருதி உண்மையாகவே பஞ்சச்சிரம் ஐயா, இந்த பேச்சுக்கு ஏற்ற அழகான கருத்துக்களை நீங்க உண்மையாகவே வைத்திருக்கிறீங்க. நல்ல எடுத்துக்காட்டுகள், நல்ல உதாரணங்கள் கூறியிருக்கிறீங்க. நன்றி ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்து சதாம்மா, நீங்க நீண்ட நேரமா இருக்கிறீங்க, வாங்க. ஓகே, மிக்க நன்றி. நாங்க நேரம் கருதி 9:30 முடிக்கிறோண்டு அங்க போய்கொண்டிருக்குது நேரம். ஆனா முக்கியமான விடயம் இருக்கிறது. நிகழ்ச்சி நிரல், நாடக நிகழ்ச்சி, அருமையான பேச்சுங்களை நாங்கள் அதை ஒத்துக்கொண்டோம்.
மற்றது கதைக்கிறாக்கள் இன்னும் வேற ஒரு சொற்பொழிவு மாதிரி ஒழுங்கு பண்ணி வந்து கதையும் ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக்ல வந்து கதைக்கலாம் அழகாக. மற்றது நாளைக்கு காலை 9:30 மணிக்கு ஷாலினி நடராஜன் துளசி தளம் பகுதி 7 என்ற சொற்பொழிவு ஆற்ற வருகிறார். 11 மணிக்கு சிறப்பு பேச்சாளராக கிரிஜா ராஜன் மாஸ்டரும் SK ராஜன் மாஸ்டரும் இணைந்து ஓஷோவின் போதனைகள் பற்றி பேசுவார்கள். இரவு 8:30 மணிக்கு பாபு சண்முகநாதன் மாஸ்டர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சேரோபிக்ஸ், கிளப்பிங் தெரப்பி, டேப்பிங் அண்ட் லாஃபிங் யோகா பற்றிய வகுப்பை விளக்கங்களுடன் நடத்தி வைப்பார். அனைவரும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்வோம். நன்றி. இது ஒரு மெசேஜ் இருக்கு சேட் பாக்ஸ்ல. பரிமளா நாகேந்திரன் மாஸ்டர் போட்டிருக்கிறார். வணக்கம், மிகவும் சிறப்பான பேச்சு, நமக்கு வாழ்வில் தேவையான கருத்துரைகள், மிகவும் நன்றியும் பாராட்டுது. நன்றி. இதுல கணக்க விஷயம் சொல்ல இருந்த நான் சொன்னேன். நன்றி நன்றி அம்மா. நேரங்கிறது இன்னும் 2 பேர் இருக்கீங்க. ஓகே, நன்றி. அடுத்து டாக்டர் சொல்லுங்கம்மா, என்ன சொல்றீங்களா? கை போட வேண்டாம், வசந்தராஜ் மாஸ்டரோட யாரும் கை போட்டாலும் நேரம். ஆமாம். டாக்டர் MGM தமிழ்நாட்டில இருந்து பேசுங்க. நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல் சேரிடம் அறிந்து சேர். அது மாதிரி கர்ணன் கூட தர்ம இதா இருந்தா கூட அவர் போய் துரியோதனிட்ட சேர்ந்ததுனால அந்த எதிர்மறையான சுச்சுவேஷன்லாம் அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு கோழி முட்டையிலிருந்து ஒரு கோழி குஞ்சு நிலத்தை நோக்கி ஓடுகிறது, வாத்து முட்டையிலிருந்து வரக்கூடிய வாத்து குஞ்சு நீரை நோக்கி ஓடுகிறது. அது ஜெனட்டிக். இப்போ மக்களாகிய நாம் டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டெல் ஹூ யூ ஆர். இப்ப இனம் என்பது நம்மளுடைய சூழல், அது நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய வளமை, முன்னேற்றம், இது எல்லாமே பாதிக்கிறதுனால we should be selective அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருக்காங்க. நீரளவே ஆகும் நீராம்பல் குலத்த அளவே அமையுமாம் குணம். குலம் என்பது பிறந்த குலத்தை மட்டும் சொல்லவில்லை, அந்த குழந்தை வாழுகின்ற சுச்சுவேஷன், எந்த மக்களின் இடையே வளர்க்கப்படுகிறது என்பது அதிகமான பாதிப்பை ஏற்படுவதனால் அந்த சேரிடம் அறிந்து சேர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே நிறைய கருத்துக்கள் சொன்னதுனால. தேங்க்யூ. நன்றி ஐயா. இந்த நேரத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில இருந்து கலந்து கொண்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. நல்ல அருமையான கருத்துக்களை கூறியிருந்தீர்கள். நன்றி. அடுத்து வசந்தராஜ் ஐயா, ஆஸ்திரேலியாவில இருந்து பேசுறீங்க, வாங்க பேசுங்க. அகிலன், உங்களை பார்க்கின்ற பொழுதே மனதில் ஒரு சந்தோஷம். நல்லார காண்பது நல்லது என்ற மாதிரி நீங்கள் கோருகின்ற எப்போதும் உங்கள் வருகின்ற உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஒரு மிகவும் சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள். உண்மையிலே இன்றைக்கு நீங்கள் பல கருத்துக்களை சொன்ன பொழுது அதுல இந்த திருவள்ளுவர் சொன்னார், எந்த நேரம் சொன்னீங்க, ஒப்பவும் வேலை உள்ளது என்று சொல்லி. அது முற்று முழுதாக உள்ளது, ஒப்பவும் வேலை இருக்கு, நாங்க சாகும் வரையும். 2 சொன்னா ஜீசஸ் ஓட்டத்திலே அழகாக சொல்லுகிற, விளைச்சலோ அதிகம் வேலையாக்களோ குறைவு. விளைச்சலோ அதிகம் வேலையாக்களோ குறைவு தன் சீடர்களை பார்த்து சொல்லுகிறேன். நீங்கள் சென்று சத்தியத்தை அறிவீங்கள் என்று சொல்றேன். அதான் அவருடைய ஒரு சிறப்பு உண்டு, ஜீசஸுடைய அது சொல்றாரு. இந்த மடத்துல இந்த இன்னும் நடராச ஐயர் நினைக்கிறேன், இது பஞ்சாஜிரன் சொன்ன அந்த கருத்தோடு நான் வருவேன். அடுத்து நடராச ஐயர் ஐயா அவர்கள் சொன்னது ஒரு நல்லாக்கள் அது அகிலம் சொன்ன ஒரு நல்லவர்கள் ஒருத்தர் இருந்தாலே அந்த இடத்துல நல்ல மாற்றங்கள் நடக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் இஸ்ரேல்ல 3.5 வருடங்கள் மழை இல்லை. பழைய ஏற்பாட்டுல ஒரு பெரிய உண்மையா நடந்த சம்பவம். எலியா தீர்க்கதரிசி என்றவர் அவர் மழை 3.5 வருடத்து மழை பெய்யக்கூடாது அவர் அந்த அரசனாலே அரசனோட சேலஞ்ச் பண்றார். அவர் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவர் மழை பெய்யுன்னு சொல்லி கடைசியா மழை பெய்தது. இது இப்ப ஜேம்ஸ் அவர்கள் இருக்கிறார்கள், அவருக்கு கூடுதலா இதை பற்றி இந்த சப்ஜெக்ட் கூட தெரியும் நினைக்கின்றேன். மழை பெய்தது. ஆனா மட்டும் ஒரு ஆள் இருக்கின்ற பொழுது அங்க மழை பெய்யாமலும் இருக்கு, மழை பெய்யும் சொன்னா மழை பெய்யுது. அதே நேரத்தில் அந்த ஜீசஸ் 12 சீடர்கள் ஒரு மிக்க அந்த கடல்ல பயணம் செய்கிற பொழுது அவங்க புயல் அடிக்குது, சீடர்கள் எல்லாம் அழுகிறார்கள். இவர் நித்திர கொள்றார். ஜீசஸ் அவரோட பயணம் செய்யற நித்திர கொள்ற உடனே அவரை தட்டி எழுப்புறாரு, நாங்கள் சாக போறோம்.
அவர் ஒண்ணு கடலை பார்த்து அதாவது கடிந்து கொள்றார், புயல் நிற்கிறது. இதெல்லாம் எழுதப்பட்ட உண்மைகள். நான் வந்து உண்மையோட தான் எதையும் வந்து கதைக்க விரும்புகிறேன் இல்லாமல் எதையும் வந்து வள்ளுவன் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி குறிக்கிறவர். அதாவது அப்துல் கலாமே சொல்லியிருக்கார், வள்ளுவன் காலத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள். ஆனா மட்டும் அது வந்து இப்ப அந்த குளோபலிசம் வந்தது அப்புறம் இன்னும் அவரே ஆராய்ச்சி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏன்னா கல்வன் வந்து ஒரு பெரிய சிறப்பு என்று சொன்னா இறைவனை பற்றியே அந்த வள்ளுவனும் புத்தரிலும் இருக்க எனக்கு பெரிய விருப்பம் என்று சொன்னா கடவுளை பற்றி அதிகம் கதைக்கையில அவங்க வந்து இந்த சத்தியத்தோட உணர்ந்து கனெக்ட் பண்ணி இந்த ஸ்பிரிச்சுவல் லைவோட உணர்ந்து கனெக்ட் பண்ணி எஜுகேஷனோட உணர்ந்து போட்டிருப்பாங்க. ரெண்டும் கலக்குது, எஜுகேஷனும் கல்வி, அதாவது வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபும் கலந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா வாழக்கூடிய, அதாவது உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்யாம செய்யக்கூடிய அளவுக்கு வள்ளுவனும் புத்தரும் வந்து பெரிய ஒரு சேவை செய்திருக்கிறார்கள். அதான் ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, அதான் இந்த 3 பேரும் என்னோட வந்து வாழ்க்கையில வந்து என்ன இரவில் பேசுறாங்க. இந்த 3 பேரும் புத்தன், இயேசு, வள்ளுவன். நான் இவர்களை 3 பேரும் வாழ்க்கையில யாரும் மறந்தாலும் இந்த 3 பேரையும் மறக்க மாட்டேன். என்ன பொறுத்தல்ல, அம்மா தான் மறந்தாலும், அப்பா தான் மறந்தாலும், யார் தான் மறந்தாலும் இந்த 3 பேரை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன், சாகும் வரை. ஏன்னு சொன்னால் இந்த 3 பேரும் வந்து பெரிய சத்தியங்களப்பா. அந்த அதான் இப்ப பஞ்சாயத்திரம் அண்ணா அவர்கள் சொன்ன பொழுது சொன்னார், அந்த அங்கே இப்ப அந்த கம்பவாரி ஜெயராஜா போயிருந்தோம், கட்டாயம் போத்தான் வேணும். ஏன்னா இது ஆராய்ச்சி குறிக்கிறது. அவர் வந்து இன்னும் இது குளோபலிசத்துல நாங்கள் வாழ்றோம். நாங்கள் இப்ப வந்து ஜேம்ஸ் அண்ணா சொன்ன மாதிரி வந்து நாங்கள் இப்போ ஒரு நாட்டை விட்டுட்டு இந்த இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கின்றோம். எல்லா மக்களோடையும் சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதுக்குள்ள நாங்கள் சிறந்த தமிழர்கள் எங்களை காட்ட வேண்டிய, தமிழ் தாக்கி செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. அப்ப நாங்கள் வந்து சிறந்த தமிழன் தான். உண்மையில உதாரணத்துக்கு வந்து அர்ஜுனா என்ற ஒரு நல்ல ஒரு நண்பர், இன்றைக்கு ஒரு டாக்டர் வந்து இன்றைக்கு எவ்வளவு ஒரு காரியத்தை வந்து சத்தியத்தோட சேர்ந்து பல உண்மையில சேர்ந்து கலந்து ஒரு இளைஞன் தூக்கி போட்டிருக்கின்றான். இந்த 32, 35 வயது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பான வயது, சிறப்பான சிந்திக்க வேண்டியது. ஜீசஸ் 32 வயதுல இறந்தார். அங்கிட்ட பாரதியார் 32 வயதுல இறந்தார். இப்ப வந்து 32 வயதுல சாணக்கியன் இருக்கின்றார். இப்ப 32, 34 வயதுல வந்து அர்ஜுனா என்ற ஒரு இளைஞன் வந்திருக்கின்றான். பல இதுல வந்து எங்களுக்கு வந்து சிந்திக்க வைக்கின்றார்கள் இந்த இளைஞர்கள். அதாவது நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து வள்ளுவனே இதையும் வந்து எங்களுக்கு உண்மையில மறக்க முடியாது. இன்றைக்கு குளோபல் அதான் முக்கியமான விஷயத்தை நீங்கள் இப்ப சொன்னதுல நான் யோசிச்சு கொண்டு வந்தேன். நாங்கள் அடியார்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுல நீங்க சொல்லப்பட்டது ஒத்துக்கொள்கின்றேன். ஐயா, நான் வந்து எந்த பாட்டிக்கு போனாலும் என்ன நண்பர்களோட இருக்குதான் நான் ஒருமிக்க இருந்து சாப்பிடுவேன், கதைப்பேன். எல்லோரும் வில்லங்கப்படுத்துவார்கள் ட்ரிங்க்ஸ் எடுக்க சொல்லி. நானும் அவளுடன் சேர்ந்து இருந்து ஒரு மிக்க ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாடு இல்லை. நான் தயவு செய்து ஆப்பிள் ஜூஸை கொண்டு வாங்கன்னு கேட்பேன். அவையிலும் மஞ்சள் தான் அடிப்பேன், நானும் மஞ்சள் தான் அடிப்பேன் ஒரு மிக்க இருந்து. ஏன் நான் அடிக்கிறேன்னு சொன்னா, நான் அவர்கள் விழுந்தா நான் தூக்குறது தான் என்னுடைய கடமை. அவர்களுக்கு ஏதாவது ஒரு சத்தியத்தை சொல்றதுதான் என்னுடைய விருப்பம். எனக்கு அவர்களே இருந்துதான் சேர்ந்து வாழ வேண்டிய விருப்பம். நான் சேர்ந்து மாற மாட்டேன், கடைசி வரையும் மாற மாட்டேன். தண்ணி எடுக்கிறேன்னு சொன்னா என்ன ஆப்பிள் ஜூஸ் எடுப்பேன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் எதுல சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்கு மேல ஒரு குட்டி ஒரு இதோண்டு ஒரு 2 ounce வந்து சரி ரெண்டு போட்டு அதை மட்டும் நான் எடுக்கிறது, அது கூட எடுக்கிறேன் இல்லை, சத்தியம் பண்றேன். ஆனால் அவர்களுக்காண்டி ஒரு சின்ன எடுத்தாலும் நான் மாற மாட்டேன். அவ்வளவு பிடிவாதத்தோடு தான் நான் இருக்கின்றேன். ஏன்னா அவர்களே நாங்கள் பாதுகாக்க வேண்டும், அவருடைய அன்பா இருக்க வேண்டும். அவர்களுக்காக நான் ஆனா நீங்க சொன்ன மாதிரி அடியார்கள் தான் சேர்ந்து இருக்க வேண்டிய நல்லது. அதே நேரத்தில் ஜேசுனாரும் வந்து பல சமாரிய மற்ற இனத்தோட சேர்ந்து கொண்டு வாழ்ந்து ஒருமிக்க வந்து இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து பரிசேரும் மாயக்காரும் குறை சொல்லுறார்கள். இவர் என்ன பெரிய ஒரு மகான் இப்படிப்பட்ட அப்படிலாம் போயிருக்காங்க. ஆனா உண்மையிலே அவர் அங்க பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நாங்கள் அதுக்காக நாங்கள் பெரியாடு நான் சொல்லக்கூடாது. ஆனா நாங்கள் வந்து அவருடன் சேர்ந்து அவர்களை கொண்டு நாங்கள் அந்த இதுக்கு மாறக்கூடாது. அதுதான் நாங்கள் இந்த சமூகத்தை மாத்திரத்துக்கு இந்த குளோபலிசத்திலே நாங்கள் இன்றைக்கு இவர்கள் 3 பேரையும் வச்சு பார்க்கின்ற பொழுது வள்ளுவன் எப்போதும் ஆராய்ச்சிக்குரியவன். அது நாங்கள் திரும்ப நீங்க அந்த சொன்ன அந்த இதுகள் வந்து 46ஆம் அதிகாரம் சொன்னீங்க, அப்படியா? நான் அதை பார்க்கணும் ஆசையா இருக்கு. ஆமா, 46 அதிகாரம். 46ல நீங்க சொன்னது அத்தனையும் வேற என்று நினைக்கிறேன், அப்படித்தானே? 10 திருக்குறள் இருக்கு. 46வது சிற்றினம் சேராமை என்ற அதிகாரம். 46ல இதுல எல்லாம் வேற என்று சொல்றீங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றி, வணக்கம். மிகவும் சந்தோஷம். அதிகாலையில நன்றி வசந்தராஜா, உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கு. இப்பொழுது வேறு யாரும் இல்லாதபடியால் அகிலனையா நீங்க ஏதாவது கூறுறண்டா கூறுங்கோ. நான் தளத்தை உங்களுடைய வைத்திய கலாநிதி சதா அம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி எல்லோருக்கும். நன்றி அனைவருக்கும் நன்றி எல்லோருக்கும். நீங்க இந்த கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறீங்க என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் சொன்னதை சென்றடைந்திருக்கிறது எல்லோருக்கும் என்றதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இன்னும் ஒரு தலைப்பில் நான் பேச
சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வந்து பேசுவேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய இருந்து விடைபெற்றுக் கொள்ளும். அனைவருக்கும் நன்றி. இன்றைய நிகழ்ச்சி அருமையாக நடைபெற்றது. ஆனால் நேரம் கருதித்தான் நாங்கள் இதை நிப்பாட்ட வேண்டி இருக்கிறது. நாங்கள் 9:30 முடிக்கிறோம்னு சொன்னது, அது இப்போ 9:52 ஆகிவிட்டது. பரவாயில்லை. வேறு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கருத்துக்களை உங்களுக்கு உடன் பகிர்வதானால் வேறு தலைப்படுத்திக் கொண்டு வந்து கதைக்கலாம். நன்றி. இத்துடன் நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி.